ஆண்களுக்கும் உடல் ரீதியா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. அதுக்கான தீர்வு வந்து ரொம்ப எளிதா இருக்குமா? இல்ல எப்படி சித்தால முக்கியமா? அப்படின்றத நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனையில வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு டாக்டர். இந்த டெஸ்டிஸ் என்லார்ஜ்மென்ட் இருக்கு இல்லையா? அது வந்து இப்போ நெறைய ஆண்களுக்கு இருக்குது. எதனால அது ஏற்படுது? இப்போ இந்த டெஸ்டிஸ் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத விதை வீக்கம் சொல்லலாம், அல்லது வெரிகோசீல் அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டேர்ம்லேயும் சொல்லலாம். இந்த என்லார்ஜ்மெண்ட் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஸ்க்ராட்னம் டெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வெயின் இருக்கு இல்லையா, அது வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகும்போது டெஸ்டிஸ் வந்து என்லார்ஜ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வெயின் வந்து எதனால் என்லார்ஜ் ஆகுது அப்படின்னா, இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்னா ஈஸியாக புரியுற மாதிரி, இப்போ பைல்ஸில் வந்து எப்படி ரெக்டத்தோட ஆனல் வெயின் வந்து ரொம்ப பெருசாகி உங்களுக்கு அந்த வேதனை கொடுக்குதோ, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்லேயும் வந்து இதே மாதிரியான வெயின் வந்து ரொம்ப பெருத்து சுருண்டுற மாதிரியான பிரச்சனைகள் வரும் இல்லையா. ஸோ அதோட இதை கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த வெயின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, ரத்தத்தில் நஞ்சுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலையும், நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுனாலையும், அல்லது உடல்ல வந்து ரொம்ப வெப்பம் வந்து மிகும் போது ரத்த குழாய்கள் வந்து விரிவடைகிறதுனால இந்த மாதிரியான டெஸ்டிஸ் என்லார்ஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த டெஸ்டிஸ் என்லார்ஜ்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃபனாக வந்து லெஃப்ட் சைடோட டெஸ்டிஸ்ல தான் இருக்கும். ரைட் சைடை விட லெஃப்ட் சைடு ஜாஸ்தி அட்டாக் ஆகும். எதனாலன்னு பார்த்தா, ஜென்ஸோட அனட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் படி லெஃப்ட் டெஸ்டிஸ் வந்து ஸ்லைட்டாக லோவராக தான் இருக்கும் கம்பேர் டு ரைட் டெஸ்டிஸ். ஸோ அதனால விதை வீக்கமும் வந்து மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகிறது லெஃப்ட் சைடு தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சிம்டமேட்டிக் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ சிம்டம்ஸ் ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னா இது ஒரு அறிகுறி இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து அறிகுறியே இல்லாமல் வெறும் என்லார்ஜ்மெண்ட் தான் இருக்கும். திருமணத்துக்கு அப்புறமா நீண்ட நாட்கள் 6 வருஷம் 7 வருஷம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனல் ஸ்டேஜில் தான் தெரியுது அவங்களுக்கு வந்து நில் ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் எதனால் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது டெஸ்டிஸ் என்லார்ஜ்மெண்ட் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ கடவுளுடைய படைப்பை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்து எக்ஸாம்பிளுக்கு உள்ளதான் இருக்கும். இப்போ யூட்ரஸ் எல்லாமே வந்து உள்ளதான் இருக்கும். பட் ஆண்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் மட்டும் வெளியே தான் இருக்கும். கடவுளோட படைப்பை இப்படி படைச்சிருக்காரு. ஏன்னா ஒரு டெஸ்டிஸ் வந்து உடலோட வெப்பம் 98.4 டிகிரி செல்சியஸ் கூட அந்த டெஸ்டிஸ்னால தாங்க முடியாது. அப்படி ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அந்த டெஸ்டிஸ் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்பெர்மே வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, லோ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இந்த சிக்கன் பாக்ஸு, அம்மை நோய்கள், வெப்ப நோய்கள் தாக்கும் போது அந்த டெஸ்டிஸோட ப்ரொடக்ஷனே வந்து கம்மியாகும். இப்போ நிறைய பேர் வந்து தம்பதியர்களாக வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அல்லது நில் ஸ்பெர்ம் கவுண்ட் இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கிட்ட நான் கேட்குறேன், எதனால் உங்களுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்கன் பாக்ஸோ அல்லது அம்மை நோயாக தான் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ டீனேஜில் வந்து ஜென்ஸ்க்கு இந்த மாதிரியான அம்மை நோய்கள், வெப்ப நோய்கள் தாக்கும்போது அது டெஸ்டிஸை வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்திலேருந்தே சனி நீராடுன்னு ஒரு ஸ்பெஷலாகவே ஆண்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா உடம்புல வந்து வெப்பம் மிகும் போது டெஸ்டிஸ் அட்டாக் ஆச்சுன்னா ஸ்பெர்ம் வந்து குறையும், அப்படின்னா சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். ஸோ இதனால தான் வந்து ஆயில் பாத் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையும் சொல்லிட்டு இருக்கோம். அது குறிப்பாக வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது நில் ஸ்பெர்ம் கவுண்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளே வந்து எப்போ வேலை செய்யும்னா பாடி நல்லா கூலண்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்பெர்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த வெரிகோஸ் சீல் அப்படிங்கிற இந்த விதை வீக்கத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே. உண்மையாம் 2 விதைதானும் வீங்கி உயர்கின்ற புனல் போல் வலித்து நொந்து. ஸோ 2 டெஸ்டிஸுமே வந்து என்லார்ஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து புண் இருக்கிற மாதிரியான வலித்து, அதாவது பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்மையாய் சலாகை ஏற்றினார் போல் ராக்கான பீசமெங்கும் வலித்து நொந்து. ஸோ இந்த மாதிரியான வெரிகோஸ் சீல் அப்படிங்கிற டெஸ்டிஸோட வெயின் என்லார்ஜ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஊசி குத்துன மாதிரியான பெயின் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வருது. வெண்மையாய் நீர் அருவி துளி துளியாய் வீழும் விம்முமே அடிக்கடிக்கு தண்டு தானும். இப்போ யூரின் வந்து ஃப்ளோ வந்து நார்மலாக இல்லாமல் அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கும் விதை வீக்கம் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது இதில் தெரியுது. பெண்மையாய் மணமதுதான் பித்தல் காணும் பீஜஸ்தம்பந்தான் என்றே செப்பே. இந்த வெரிகோஸ் சீல் அப்படிங்கிற இந்த விதை வீக்கத்தை வந்து பீஜஸ்தம்பம் வாதம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து மைண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும், பேசுறது வந்து தெளிவாக பேச முடியாது அப்படிங்கிற சிம்டமாக வந்து இந்த நோயில் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதாவது டாக்டர் சொன்னாங்க சனி நீர் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதாவது ஹீட்டை தணிக்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நோய்களுக்கு ஹீட்டும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த விஷயத்த இந்த செக்மெண்ட் மூலமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம்.